Good evening, students. Okay. Class start பண்ணலாமா? நேற்று எங்க நிறுத்தினோம்? Exercise 1.3 நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? Exercise 1.3ல I think we have two more questions to discuss. அது இந்த கொஸ்டினை வந்து உங்களை ட்ரை பண்ணிட்டு வர சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. அதாவது a school in a school of 4,000 students. ஒரு ஸ்கூல் எடுக்கிறோம், அதுல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 4,000 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா நம்ம இந்த ஸ்கூல் அப்படின்னு எடுக்கும் பொழுது என்னவா எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 2,000 no French, 3,000 no Tamil, and 500 no Hindi, 1,500 no French and Tamil, 300 no French and Hindi, 200 no Tamil and Hindi, and 50 no all the three languages. How many do not know any of the three languages? இந்த வேர்டை பார்த்த உடனே how many do not know any of the three languages அப்படின்னு பார்க்கும் பொழுதே நமக்கு யூனியன் போட்டோம்னா people who know at least one of the languages நமக்கு தெரியும் இல்லையா? யூனியன் ஆஃப் ஆல் த த்ரீ செட்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா that is set of all. முதல்ல நம்ம அசியூம் பண்ணிக்குவோம் இல்லையா? F for French students, T for students who know Tamil, H for students who know Hindi அப்படின்னு போட்டு இந்த டேட்டா எல்லாம் என்டர் பண்ணிக்குவோம். பண்ணிட்டு how many do not know the any of the three languages போது அந்த யூனியன், அதாவது மொத்தம் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல 3 languages எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 3 languages, இந்த 3 தெரியாதவங்க எத்தனை பேர் அப்படிங்கும்போது we know that we have to subtract from 4,000 the number of students who know one of the 3 languages, at least one of the 3 languages கண்டுபிடிச்சிட்டு we have to subtract. அதை பார்க்கும்பொழுது அடுத்த கொஸ்டின் பாருங்க, how many know at least one language அப்படின்னு கேட்குறாங்க. at least one language அப்படிங்கும்போது it is the union. at least நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த from the words given இல்லையா? at least அப்படிங்கிற வேர்டு வந்தது அப்படின்னா it is union. சரியா? and இல்லனா all the languages அப்படின்னு வரும்பொழுது it is intersection. சரியா? then இது பாருங்க, how many do not know அப்படிங்கும்பொழுது காம்ப்ளிமெண்ட், அதாவது n of A union B union C the whole complement கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுட்டு we will have to proceed. இந்த கொஸ்டின் பார்த்து அடுத்த கொஸ்டின் பாருங்க, how many know only 2 languages அப்படிங்கறத பார்க்கும் பொழுதே we should know that we have to use only the Venn diagram இல்லையா? we have to use only the Venn diagram. Venn diagram போடலாமா? முதல்ல நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்குவோம். அந்த 3 செட் வந்து அதுக்கு நேம் எல்லாம் கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். let F represent the set of people who know French இல்லையா? set of students அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். அடுத்து T is the set of people who know Tamil, and H is the set of all students who know Hindi அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்புறம் therefore by data n of U equal to U அப்படிங்கிறது universal set that represents the school இல்லையா? ஸ்கூலுக்குள்ள உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி பேசுறோம். therefore n of U is equal to 4,000. அடுத்து என்ன செய்ய போறோம்? we are going to write whatever is given. n of F is equal to 2,000, n of T 3,000, n of H 500. இப்போ intersection of two sets எடுக்கிறோம். n of F intersection T is 1,500, n of F intersection H is 300, and n of T intersection H is 200. n of F intersection T intersection H is equal to 50. all the three languages 50 அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்ப என்ன செய்வோம்? நம்ம we'll rather start drawing the Venn diagram. Venn diagram போடும்போது என்ன ஞாபகம் இருக்கணும்? U அப்படிங்கிற அந்த ஸ்கூல் அப்படிங்கிற அந்த யுனிவர்சல் செட் கொடுத்திருக்காங்க. so we have to start with the universal set. சரியா? அடுத்து என்ன செய்ய போறோம்? we are going to draw the 3 sets F, T and H இல்லையா? then we are going to actually place the numbers in each area of the diagram இல்லையா? ஃபர்ஸ்ட்ல எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? all the 3 languages, அதாவது intersection part it is 50 இல்லையா? next any one of these 3 ஏதாவது ஒண்ணு நம்ம fill பண்ணலாம். எது fill பண்ணிருக்காங்க பாப்போம். so this is 250. எப்படி 250 கிடைச்சது? F intersection H அப்படின்னு பார்க்கிறோம். F intersection H எங்க இருக்கு? here it is 300 இல்லையா? F intersection H வந்து 300. அப்ப அந்த 300ல 50 காமன் ஏரியால போயிடுச்சு. அப்ப 250 வந்து 250 plus 50 தான் 300, அதாவது 300 மைனஸ் இந்த 50 போட்டோம்னா 250. நெக்ஸ்ட் எந்த ஏரியா பார்க்க போறோம்? it is 1450, அதாவது F intersection T. F intersection T வந்து நமக்கு 1500 இருக்கு. 1500ல
50 இங்க இருக்கு, அப்போ இங்க 1450 இருக்கணும். அதே மாதிரி இங்க ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா we have got 200 இல்லையா, T intersection H வந்து 200, இங்க 200 இருக்கணும் இந்த ஏரியால. 50 ஆல்ரெடி இங்க எழுதிட்டோம். so it is 200 minus 50 which is 150. இப்போ 3 பார்ட் 4 பார்ட் முடிஞ்சது. அதர் 3 பார்ட்ஸ் அதர். இப்போ ஃபர்ஸ்ட்ல F எடுக்கலாம். Fல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கணும் பாருங்க. F should contain 2000 elements இல்லையா. 2000 எலிமெண்ட்ஸ்ல 1140 இங்க இருக்கு, சாரி 1450 இங்க இருக்கு, இது ஒரு 50 சேர்ந்தா 1500, இது 1750 ஆச்சு இந்த 450 போடும்போது. அப்போ மொத்தம் 2000 இருக்கணும், அதுல ஆல்ரெடி 1750 இருக்கு. அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we will have only 250 இல்லையா. அதே மாதிரி நம்ம T எழுதணும் அப்படின்னா Tல there are 3000 students. 3000 ஸ்டூடெண்ட்ஸ்ல இங்க ஒரு 1500 இல்லையா, 1650 அதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும், 3000 minus 1650 அப்படின்னா 1350 students will be there in this area. சரியா. இப்ப H பார்க்கலாம். Hல there are 500 students only. அந்த 500ல பாருங்க, இது ஒரு 300 ஆயிடுச்சு, இது ஒரு 450 ஆச்சு. 450 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we'll be getting only 50 students. சரியா. now we can find out the number of students who know at least one language. அதாவது n of F union T union H இல்லையா. ஆக்சுவலா n of F union T union H போடும் பொழுது we can use the formula also இல்லையா. ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா நமக்கு எப்படியா இருந்தாலும் தேர்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு திருப்பி நம்ம வென் டயக்ராம் போட்டு தான் ஆகணும். தேர்ட் क्वेश्चन ஆன்சர் பண்றதுக்கு நம்ம திருப்பியும் வென் டயக்ராம் போட்டு தான் ஆகணும். தட் இஸ் வை முதல்லயே நம்ம வென் டயக்ராம் போட்டா ஒரே வேலையா முடிஞ்சிடும். சரியா. சோ நான் டயக்ராம் மட்டும் வச்சுக்கலாமா நம்ம. அதாவது இதுலயே நம்ம என்ன செய்யணும், இது ஃபுல்லா ஆட் பண்ணோம். இந்த ரெட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா we'll be getting the number of students who are in T union, F union, T union, H. அதை ஆட் பண்ணுவோம். அப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனி ஒன் ஆஃப் த 3 லாங்குவேஜஸ் தரும் தெரியும் அப்படின்னு பார்த்தா 250 plus 1450 plus 1350 plus 50 plus 250 plus 150 plus another 50. 7 இருக்கா பாருங்க, இருக்கு. ஆட் பண்ணலாமா. சரி. so 10 15 20 25 30 35 இல்லையா. 3 இருக்கும். அப்ப 5 12 5 plus 7 12 12 plus 2 14 plus 1 15. அப்ப இன்னொரு 1 இருக்கும். 3550. so from 4000 if you subtract 3550, it will remain outside the union of the 3 sets இல்லையா. சரியா. அதனால தான் இந்த 550 வந்தது. so it is 450. சரிதானா. now we can start answering the questions. question answer பண்ணலாமா. பாருங்க நமக்கு என்னென்ன question கேட்டிருக்காங்க. how many do not know any of the 3 languages அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம் நம்ம, we can start writing. at least one language அப்படின்னு சொல்லும் பொழுது it is எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிருக்கோம், which is equal to 3550. அப்போ those who do not know any of the 3 languages அப்படின்னு சொல்லும் பொழுது it is 4000 minus 3550 which is 450. third answer என்ன, how many know only 2 languages. பாருங்கம்மா, only 2 languages எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 1450 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜ் தெரியும். பட் இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு they know all the 3. நம்ம கேட்டிருக்கிறது only 2. அப்ப இந்த 1450 know only 2 languages. Similarly, this 150 know only Tamil and Hindi. This 250 know only French and Hindi. இல்லையா. அப்ப இந்த மூணு நம்ம ஆட் பண்ணோம்னா போதும். So we'll start with it.
only 2 languages போது we'll take 1450 plus 150 plus 250. So we'll add all the 3. We will have 1850. இப்போ answers எழுதிடலாமா? So first question, the number of students who do not know any of the 3 languages is 450. Those who know at least 1 language is equal to 3550. And those who know only 2 languages is 1850. அப்ப இந்த இடத்துல என்ன நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? பெட்டர் than the formula நமக்கு வந்து இந்த வென் டயக்ராம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிதானா? இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. போலாமா? எழுதியாச்சா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The last question in the exercise. So again 3 sets. பாருங்க, ரீட் பண்ணுங்க. In a village of 120 families, 93 families use firewood for cooking, 63 families use kerosene, 45 families use cooking gas. 45 families use firewood and kerosene, 24 families use kerosene, and 24 use kerosene and cooking gas, and 27 use cooking gas and what? Firewood. இல்லையா? Find how many use firewood, kerosene and cooking gas. எல்லாமே 3 கேக்குறாங்க. இப்போ நம்ம क्वेश्चन டு क्वेश्चन நமக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து வேரி ஆகும். ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். இப்போ முந்தின क्वेश्चन யோசிச்சு பாருங்க. 3 languages தான் நம்ம டீல் பண்ணோம். ஆனா there is a possibility for the students to know other languages also, and they do not know any one of the languages. அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? நம்ம ஸ்கூல்ல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா ஆந்திரால இருந்து வந்திருப்பாங்க. they know only ஹிந்தி அண்ட் தெலுங்குன்னு இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தெலுங்குங்கிற ஒரு அடிஷனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் பார்த்தா தெலுங்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும், ஹிந்தி தெரியாது. தெலுங்கு மீடியம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்கள வந்து அந்த ஹிந்திலேயோ தமிழ்லையோ பிரெஞ்சுலயோ நம்ம சேர்க்க முடியாது இல்லையா? அப்ப அவங்க அந்த யூனியனுக்கு வெளியே இருப்பாங்க. சரிதானா? Students, already I told you that I am able to see you. இல்லையாமா? நான் உங்க ஸ்கூலோட பேர் சொன்னேன்னா ரொம்ப வருத்தப்படுறீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா we have many schools. ஒரு ஸ்கூலுக்கு நான் பேசுறது மட்டும் நான் பேசுறது எல்லா ஸ்கூலும் கேட்கும். அப்ப உங்க ஸ்கூல் பேர் சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். அதனாலேயே நான் ஸ்கூல் நேம் சொல்ல மாட்டேங்கிறேன். பட் ஐ எம் ஏபிள் டு see all the schools. தயவுசெய்து கொஞ்சம் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க. In spite of having a teacher over there, you are not behaving properly. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? போர் அடிக்குதா? திருப்பியும் சொல்றேன், உங்களுக்காக தான் உங்க ஸ்கூல் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இத இல்லையா? வாட்ஸ் a problem? 4:10 கிளாஸ்னா அரௌண்ட் 4:05 you should be ready. பெஞ்ச் அப்பதான் தூக்கிட்டு வரீங்க, கிளாஸ் அரேஞ்ச் ஆகல. சரி, அரேஞ்ச் பண்ணி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்டாவது கவனிக்கணும். each one is in one direction. அதனால remember that it's for your good and continue with the class. Continue listening, okay? I'll continue teaching. பட் இந்த கேஸ் எடுத்துக்குவோம். இந்த பர்டிகுலர் கேஸ் எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வில்லேஜ்ல கண்டிப்பா எல்லா ஃபேமிலிஸும் குக் பண்ணி சாப்பிடுவாங்க. there will be no family who are not cooking and eating இல்லையா? அப்போ குக்கிங் அப்படிங்கும்போது ஃபியூவல், இதுல ஏதாவது ஒரு ஃபியூவல் கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். either kerosene or firewood or cooking gas இல்லையா?
அப்படி இருக்கும் பொழுது we won't have that complement. அது நமக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. so it's enough if you draw only the 3 sets. இல்ல நம்ம வேண்டாம், நான் வந்து அதாவது யூனியன் equal to ஒன்னு இந்த இடத்துல நமக்கு தெரியணும். union of the 3 sets will represent the number of families. That is 120 families in the village. இல்லையா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? find how many use all the 3 கேட்டிருக்காங்க. இது நமக்கு நல்லா தெரியும். we can directly use the formula. formula யூஸ் பண்ணாலே போதும். so let us describe each set. let F be the set of people who use firewood, K be the set of people who use kerosene, and G be the set of people who use cooking gas. gasல இருந்து G எடுத்திருக்கேன். சரியா? C தானமா வரணும் அப்படின்னு நினைக்கலாம். நமக்கு கேஸ்ங்கிறது வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம்ன்றனால I said G. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? என்ன F union K union G is equal to 120. N of F வந்து 93, N of K 63, and N of H is equal to N of G is equal to 45. திருப்பி இன்டர்செக்ஷன்லயும் ஒரு 45 இருக்கு. that is F intersection K, அதுல ஒரு 45, K intersection G ல ஒரு 24, F intersection G ல ஒரு 27. now we are supposed to find out only N of F intersection K intersection G. அப்ப டைரக்டா ஃபார்முலா எடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபார்முலா எழுதிட்டோம் for 3 sets cardinality, union of 3 sets எழுதிட்டோம். now you can substitute. இது நமக்கு கொடுத்துட்டாங்க 120 ன்னு இல்லையா? so 120 is equal to அப்படின்னு போட்டு இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? 93 plus 63 plus 45 minus 45 minus 27 minus 24, then plus N of F intersection K intersection G. இப்போ பாத்தீங்கன்னா இந்த plus 45 minus 45 ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க, இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க. what will you get? you will get 156 minus இது 51 plus this. இல்லையா? so this இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஒரு லைன் லைனா சிம்பிளிஃபை பண்ணுங்க. 105 கிடைக்குமா? சப்ட்ராக்ட் பண்ணோம்னா so 120 equal to 105 plus n of this. இப்போ என்ன செய்யலாம்? இந்த 105 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 120 minus 105 is equal to n of F intersection K intersection H G இல்லையா? that is n of F intersection K intersection G equal to 120 minus 105 which is 15 இல்லையா? அப்ப இப்ப நம்ம ஆன்சர் பண்ணலாம் கேட்டிருக்க क्वेश्चनக்கு. how many use firewood, kerosene and cooking gas? number of people who use all the three is equal to 15 இல்லையா? எல்லா ஸ்கூலும் நல்லா சைலண்டா உட்கார்ந்து எழுதுறீங்க, பார்க்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து இதுல ஒரு செகண்ட் மெத்தட் இருக்கு நமக்கு இல்லையா? அதாவது அந்த வென் டயக்ராம் மெத்தட், அதையும் பார்த்துருவோமா? வென் டயக்ராம் போட்டதுன்னா உங்களுக்கு தெரியும், அதே டிஸ்கிரிப்ஷன் தான் இல்லையா? எஃப் கே ஜி, அடுத்து பை டேட்டா n of F union K union G is equal to 120. then we give the number of each set and then intersection. then இப்ப பாருங்க, நமக்கு தெரியாத இந்த வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோமா? x ன்னு எடுத்துக்கிறோம். இன்டர்செக்ஷன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் தி 3 செட்ஸ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுவே நமக்கு தெரியாது. so we assume it to be x. now we draw the Venn diagram as usual. போடலாமா? சென்டர்ல we have to start with x இல்லையா? அடுத்து intersection of two sets பார்க்கலாம். முதல்ல f intersection k வந்து 45, therefore இந்த part 45 minus x வரும். k intersection g ல 24 numbers are there, 24 minus x ஆகும் அந்த இடம். அதே மாதிரி f intersection g போடும்போது 27 minus x. இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டா போட்டுருவீங்க எனக்கு தெரியும். இப்போ எங்க ப்ராப்ளம்னா இந்த போர்ஷன்ஸ் தான் ப்ராப்ளம் இல்லையா? ரைட்.
இப்ப n of f வந்து 93 இல்லையாமா? உங்களுக்கு காட்டி தரேன் ஒரு தடவை. அப்ப 93ல இருந்து I have to subtract what? Sum of these three numbers. இந்த 3 numbers add பண்ணும்போது ஒரு +6 ஒரு -6 போயிடும். சரியா? அப்ப I have to add only these two. I am getting 72 minus 6. அதாவது 93 minus 72 plus 6 னு கிடைக்கும். இல்லையா? 93 minus 72 plus 6. Minus of minus plus ஆ மாறும். இல்லையா? So, the value is, subtract பண்ணுங்க, 21 plus 6 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல 21 plus 6. சரியா? அதே மாதிரி இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ Kல எத்தனை எலிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். Kல totally we need 63 elements. இந்த 63ல எதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம்? இந்த ரெட்ல எழுதி இருக்கோம் இல்லையா, இந்த Kக்குள்ள அதை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதை ஆட் பண்ணோம்னா இது மூணும் ஆட் பண்ணணும் முதல்ல. அப்போ ஒரு +6 ஒரு -6 போயிடும். மீதி ஆட் பண்ணுங்க. இது வந்து 69 -6 இல்லையா? அப்போ 69 -6 இப்படி வரும். 63ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா you will get 63 minus 69. இப்போ minus of -6 வந்து +6 ஆகும். இது ரெண்டும் உனக்கு -6. therefore x -6. +6 வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால முன்னாடி எடுக்கிறோம். நம்ம -6 +6 னு போட்டாலும் தப்பு இல்ல. சோ அங்க என்ன ஆகும்? 63 - 69 + 6 ங்கும்போது x -6 வந்தாச்சு. இல்லையா? அடுத்து இந்த பார்ட் பார்க்கணும். இங்க மொத்தம் there are only 45 elements. 45 elementsல see what's happening. Again ஒரு +6 -6 போயிடுச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா you are getting 51 - 6 இல்லையா? இந்த 51 - 6 45 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். So what will you get? மைனஸ் பண்ணுங்க 45. இந்த மைனஸ் உள்ள அப்ளை பண்ணுங்க. -51 minus of minus plus. அப்ப சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா -6 வரும். அப்ப again it is இல்லையா? So you'll see again it is 6 minus 6. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் மறந்துடணும். ஒவ்வொரு சைடும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த sum of all the red, the red parts எல்லாம் ஆட் பண்ணோம்னா it will be equal to 120 இல்லையா? That's the meaning. That is people in the village equal to n of f union k union g which is equal to 120. This implies that 21 f of n of f union k union g னா இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். Therefore we take பாருங்க 21 plus x plus 45 minus x plus x minus 6 plus x plus 27 minus x plus 24 minus x plus x minus 6. பாத்தீங்களா? அந்த 7 பார்ட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து 120. இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம்னா இந்த +6ம் இந்த -6ம் போயிடும். அதே மாதிரி இந்த +6ம் இந்த -6 போயிடும். இந்த +6ம் இந்த -6 போயிடும். இப்போ மீதி என்ன இருக்கு? நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா we are getting 66. இதுல ஒரு -6, இங்க ஒரு x மீதி இருக்கும். அப்போ 66 - 6 னா 60. 60 + 27 87. 87 + 20 107. இப்போ 100 actually 11 minus 5 minus 6. Therefore 111 minus 6 will give you again 105. அப்போ 105 plus x or x plus 105 இல்லையா? That is equal to 120. The 105 அந்த பக்கம் தூக்குங்க. x is equal to 120 minus 105, that is x is equal to 15. Therefore number of families that use all the three fuels is equal to 15. ரெண்டு சம் கரெக்டா, ரெண்டு மெத்தட்லயும் கரெக்டா ஆன்சர் வரணும். நீங்க எக்ஸாம்ல ஏதாவது ஒரே ஒரு மெத்தட் செய்தா போதும். சம்முக்கு ஏத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிதானா? Now that exercise is over, we will go to the next unit.
அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? Right, students. Now we are going to learn a new concept in set language. என்ன படிக்க போறோம்? We are going to define some operations, new operations on sets. சரியா? As usual we are taking two non-empty sets A and B. என்ன செய்றோம்? A, B அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். சரியா? Now we are going to define A cross B. இத Cartesian product னு சொல்லுவோம். We define the Cartesian product of the two sets A cross B to be the set of all ordered pairs. Ordered pair அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அதாவது we write a pair of numbers within parenthesis. Parenthesisனா என்ன? Ordinary bracket. Ordinary bracketக்குள்ள we are going to write two elements. சரியா? அந்த two elements ஓட ஆர்டர் மாறக்கூடாது, அதுக்கு பேர் தான் ordered pair. Suppose I write AB or AX and I can write it in another way XA, but இந்த ரெண்டு ஈக்குவல் கிடையாது. புரியுதா? AX is different from XA. அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா I can show you the Cartesian plane. அதாவது நம்ம கிராஃப் போட்டிருப்போம் 9th standardல இல்லையா? So what will you do? You will have a y axis, then on x axis. இல்லையா? xx dash, yy dash. சரி. Suppose I represent 2, 3 and 3, 2. I ask you to represent these 2 points on this Cartesian plane. இப்போ 2, 3 வேணும்னா என்ன செய்வோம்? x axisல we will take 2, இது 1, 2 அப்படின்னா இது 3னா இங்க 1, 2, 3 மார்க் பண்ணிருக்கோம்னா x axisல 2 எடுத்துட்டு y axisல 3 எடுத்து மார்க் பண்ணி this is 2, 3 ன்னு சொல்லுவோம். இதே இது 3, 2 என்ன செய்வோம்? we will take x axisல 3, y axisல 2, so it will be here, this is 3, 2. பாருங்க இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் they are different. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த ஆர்டர் பேர்ஸோட ஆர்டர் மாறுச்சுன்னா, ஆர்டர் பேர்ஸ்ல ஆர்டர் மாறினா they cannot be equal. புரியுதா? அதாவது AB not equal to BA, அதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர். ஆர்டர் மாறக்கூடாது. So that kind of representation is called an ordered pair. அப்போ Cartesian product எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, we define the Cartesian product of A and B as A cross B, which is equal to set of all ordered pairs AB. அதென்ன ordered pairs AB? Such that the first element A belongs to the first set A. பாருங்க, first element should be in the first set and the second element B should be in the second set. சரியா? ரைட். இப்போ இதே மாதிரி நம்ம B cross A டிஃபைன் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா, it is the set of all elements BA, the set of all ordered pairs BA, such that the first element belongs to this first set. So B belongs to B and second element A belongs to second set A. சரியா? So this is the way we define B cross A. Okay. Now we are going to define what is that relation R from A to B. Relation R from the set A to the set B. What is that? It is only a subset of A cross B. சரியா? ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன சொன்னா, ஆர்டர் பேர்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து A cross B or B cross A எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம். Now we define a relation. Subsetனா என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? For example, 5
the null set is a subset of all the sets அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ null set is a subset of A cross B whatever A and B are இல்லையா? அப்ப null set வந்து ஒரு ரிலேஷனா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ் ஆல்சோ a ரிலேஷன். சரியா? அதே மாதிரி A cross B is a subset of A cross B. அப்ப A cross B is it a relation? It is also a relation. A cross B is also a relation from A to B. சரி, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். How to write A cross B. இப்போ டெஃபினிஷன் மட்டும் தான் பார்த்திருக்கோம். How to write A cross B, how to write B cross A, and how to define a relation. அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ பார்க்க போறோம். சரியா? இப்போ suppose I take 2, 3, 5 set containing this as set A and set B as the set containing the letters X and Y. சரியா? How to define or how to write A cross B? அப்படின்னு பார்த்தா 2 can be combined with X and Y. Same way 3 can be combined with X and Y. 5 can be combined with X and Y. Therefore, I can write A cross B as the set of all ordered pairs 2X, 2Y, 3X, 3Y, 5X and 5Y. This is how we write A cross B. இதுவே B cross B A எப்படி எழுதுவோமா? B cross A எழுதும்போது we will take the first set as B. Therefore, X2, X3, X5 இல்லையா? X வந்து எல்லாத்தோடையும் கம்பைன் பண்ணலாங்க. X2, X3, XY, X5, then Y அதே மாதிரி நம்ம கம்பைன் பண்ணோம்னா Y2, Y3, Y5 இல்லையா? இது பார்த்த உடனே தெரியும் 2x இருக்குங்க, இங்க x2 இருக்கு, they are not equal இல்லையா? அப்ப எலிமெண்ட்ஸ் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு சேமா இருக்கு. இங்கே 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு, இங்க 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் A cross B is not equal to B cross A. A cross B is not equal to B cross A. இல்லையா? அடுத்தபடி but n of A cross B, number of elements or cardinality of A cross B is equal to cardinality of B cross A. n of A cross B is equal to n of B cross A. இது மறக்க கூடாது. A cross B யும் B cross A யும் வேணா ஈக்குவலா இல்லாம இருக்கலாம். பட் cardinality ரெண்டுக்கும் equal. In another way I can say that A cross B and P cross A are equivalent sets. சரியா? அடுத்த டாபிக் போலாமா? இப்ப என்னெல்லாம் படிச்சோம்? ரிலேஷன் படிச்சோம் இல்லையா? ரிலேஷன் இஸ் a subset of A cross B அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? சரி. Now we are going to define another new concept which is called a function. Which is called a function. What is a function from A to B? From two sets. We can define a function also among two sets. From A to B. அப்படிங்கிற function எப்படி இருக்கணும் அப்படின்னா, there are two conditions on a function. அதாவது function is a relation. ஒரு relation தான் functionஆ மாறுது. சரியா? எப்ப மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம். A relation becomes a function when அப்படின்னு பார்த்தா, under the function, suppose we define the function as f from A to B அப்படின்னு நம்ம define பண்ணோம்னா, right? For f, under the function f, under this relation f, every element of A has
யூனிக் இமேஜ் இன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஆரோ டயக்ராம் நம்ம போடலாம். சரியா? சப்போஸ் ஐ டேக் 2 sets A and B. சரியா? இங்க A ல I am taking the elements 2, 3, 5 and 7. And here in B I take the elements A, E, I, O, U. சரியா? I have taken the set of all vowels here and set of all prime numbers less than or equal to 10 as A. சரி, இப்போ இதுல இருந்து function எப்படி define பண்ணலாம்? Every element of A must have a unique image in B. அவ்வளவு மட்டும் தான் கண்டிஷன் நமக்கு. அதனா unique image அப்படின்னு பார்த்தேன்னா, suppose I map 2 to A அப்படின்னா, this A is called the image of 2. சரியா? இந்த A என்ன சொல்லுவோம்? அதாவது B ல இருக்கிற இந்த எல்லாத்தையும் நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். A க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். ஐ மீன் 2 க்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும். இப்போ ஒரு தடவை ஒரு இமேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இதை கொண்டு இன்னொரு இமேஜுக்கு நீ போடவே முடியாது. இன்னொரு இமேஜ் கொடுக்க முடியாது 2 க்கு. யுனிக் இமேஜ்னா அதுதான் அர்த்தம். 2 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். புரியுதா? சேம் வே I should have for 3, 5 and 7. So suppose I map 3 to I and 5 also to I. 3 to I வந்து accepted. Okay. அதனா 5 கொண்டு திருப்பி I க்கு போடுறீங்க, accepted. It is accepted. 3 ஓட இமேஜ் I மட்டும்தான். அதே மாதிரி 5 ஓட இமேஜ் I மட்டும்தான். இங்க இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கணும். That is the only thing, only condition. Now I can even take 7 to I. தப்பே கிடையாது. And or I can relate 7 to U or A or E, anywhere. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? each element in A, அதாவது இந்த X எல்லாத்தையும் A ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணணும். And the images must be unique. ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும். சரியா? ரைட். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோம். இப்படி டிஃபைன் பண்ணும்பொழுது the first set A is called the domain. சரியா? The second set B is called the codomain. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செட் டொமைன் சொல்றோம், செகண்ட் செட் கோடொமைன் அப்படின்னு சொல்றோம். இப்போ let us collect the set of all images, collect all the images. இமேஜ் அப்படிங்கும்போது இங்க என்னமா, this is A, I, U, இது மூணு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். Therefore we take the set containing A, I and U, and this set is called the range. So range is defined to be the set of all images under the function. இது range of F அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்த உடனே என்ன தெரியுது? range is a subset of the codomain. range is a subset of the codomain. அப்ப என்னென்ன வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம் பாத்துக்கோங்க. டொமைன் படிச்சிருக்கோம், கோடொமைன், ரேஞ்ச், இமேஜ். இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னோம் நம்ம? ரேஞ்ச் இஸ் a subset of the codomain அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? அடுத்து பாருங்க, இந்த இங்க உள்ள இமேஜஸ், இது வந்து இமேஜஸ்னு சொல்ற மாதிரி இங்க உள்ள எலிமெண்ட்ஸ் ஒன்னொன்னையும் ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்றோம். டொமைன்ல உள்ள நம்பர்ஸ ப்ரீ இமேஜஸ்னு சொல்றோம். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சைடு இருக்கிறது, அதாவது ரெண்டாவது செட்ல உள்ளது இமேஜ்னு சொன்னா இங்க ப்ரீ இமேஜ். வாட் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் A? இட் இஸ் 2. பட் I has 2 ப்ரீ இமேஜஸ். ஐக்கு 2 ப்ரீ இமேஜ். வாட் ஆர் தே? 3 and 5. And U has only 1 ப்ரீ இமேஜ். இட் இஸ் 7. சரியா? யூனிக் இமேஜ் தானே தவிர ப்ரீ இமேஜை பத்தி நமக்கு கவலை இல்லை. ப்ரீ இமேஜ் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 கூட இருக்கலாம். ஓகேயா? Now one of the schools, உங்க டீச்சர் வெளியே போன பிறகு ரொம்ப விளையாடுறீங்க. I do not know why. எப்பவுமே டீச்சர் கூடவே இருக்கணுமாமா? 10th வந்துட்டீங்க இல்லையா? Don't you have self control? Don't you have self discipline?
I repeatedly tell you, I am able to see you. நீங்க எப்படி என்ன பாக்குறீங்களோ அதே மாதிரி என்ன உங்களால பார்க்க முடியும். டீச்சர் வெளியே போனோடனே விளையாடுவீங்களா? சரியா? இப்ப இன்னைக்கு என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் திருப்பி ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A cross B, B cross A, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். அப்புறம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு படிச்சோம் இல்லையா? ரிலேஷன் இஸ் a subset of A cross B. அடுத்து ஃபங்க்ஷன். when does a relation become a function அப்படின்னா, அதாவது a function is a relation only if and only if each element of A has a unique image in B. இதுதான் நமக்கு கண்டிஷன். சரியா? இப்போ இத பத்தி ஒரு பிரசன்டேஷன் பார்த்துட்டு then we will pass on to the next. இப்போ இந்த டெஃபினிஷனை வச்சுட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்கும் பொழுது whether it is a function or not னு சொல்லலாம். ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணலாம். சரியா? பார்க்கலாமா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. டிஃபைன் பண்றோம். முதல்ல ஒன்னா டிஃபைன் பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ். as I told you, given two non-empty sets A and B, we can form a new set A cross B. New set A cross B read as A cross B, called the Cartesian product of A with B. It is defined as A cross B equal to set of all ordered pairs AB such that A belongs to capital A, the set A, and B belongs to set B. Then similarly the set B cross A can be defined as B cross A is equal to set of all ordered pairs BA such that B belongs to set B and A belongs to set A. Next, the order in the pair AB is important. That is, AB, ordered pair AB not equal to ordered pair BA. If A not equal to B. A equal to B இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். அதாவது 4 equal to 4 இல்லையா? அப்ப A is equal to B ன்னு சொல்லி நமக்கு இருந்தாதான் இந்த கண்டிஷன் வந்து நமக்கு பாசிபிளா இருக்க முடியும். அதாவது ஈக்குவலா இருக்க முடியும் ஆர்டர் பேர்ஸ். சோ அதனால இந்த கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். if A not equal to B, it is possible that the sets A and B are equal in the Cartesian product A cross B. A cross B ல A is equal to B ஆ இருக்கலாம். That case we write the product as A cross A இல்லையா? ரைட். அடுத்து என்ன செய்ய போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட டெஃபினிஷன் அங்க பார்த்தா அதே டெஃபினிஷன் நம்ம அங்க வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். அதாவது A வந்து செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் 2 3 4, B set of all numbers AB அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா we can define it this way. ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்னா we can write it as Venn diagrams. A and B Venn diagram ஃபார்ம்ல எழுதிட்டு நம்ம இப்போ we can start writing the elements of A cross B. எப்படி எழுதுறோம் பாருங்க. I showed you how to do. 2 is mapped to A and also B. அப்ப 2, A 2, B அந்த ரெண்டு ஆர்டர் பேர் நம்ம எழுதிக்கலாம். Then 3, A 3, B எழுதலாம் இல்லையா? ஓகே. now 4 கூட அதே மாதிரி நம்ம மேப் பண்ணலாம். so 4, A and 4, B are the other two elements. சரியா? this is how we write A cross B. அடுத்து பார்க்கலாம். now சில concepts. the elements of A cross B are ordered pairs. அது நமக்கு தெரியும். டெஃபினிஷனே என்ன சொல்றோம்? set of all ordered pairs தான் நம்ம சொல்றோம். A cross B not equal to B cross A. அதுவும் நம்ம படிச்சாச்சு. அடுத்து என்ன சொன்னோம்? n of A cross B is equal to n of A into n of B. அதாவது number of elements in A into number of elements in B. பாருங்க 6 elements are there. இங்க 3 2 3 into 2 6 இல்லையா? அதே மாதிரி n of A cross B is also equal to n of A cross n of B. அதுவும் நம்ம சொல்லணும். then relations அப்படின்னா நம்ம டெஃபினிஷன் என்ன பார்த்தோம்? a subset of A cross B is called a relation from A to B. அப்போ எக்ஸாம்பிள் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா the following are some of the relations from A to B. இந்த ரெண்டு செட் எடுத்தோம்னா அதாவது முந்தின எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப எடுத்திருக்கோம். அப்போ 5 is a relation. then அடுத்து என்ன பாருங்க?
set containing the ordered pair 2 4. Then இதுல செகண்ட் செட் வந்து நம்பரா எடுத்திருக்கோம் 4 5 னு எடுத்திருக்கோம். அப்போ 2 4 it is a subset. அது it is a relation. அதே மாதிரி இங்க என்ன எடுத்திருக்கோம் 2 4, 2 5 ரெண்டையும் எடுத்துட்டோம். அது that is also a relation. அப்ப எந்த subset of A cross B எடுத்தீங்கனாலும் it is a relation. அப்ப A cross B itself is a relation. புரியுதா? அப்ப ரிலேஷனோட எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, this is a relation இல்லையா? அப்போ this is a relation. இப்போ இந்த ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். அத டொமைன் இஸ் த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் வேல்யூஸ் இன் த ரிலேஷன். எக்ஸ் வேல்யூஸோட அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்தோம்னா இட் இஸ் த டொமைன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து கோடொமைன் என்ன சொல்றோம்? இப்படி செட்டை வந்து செட் ஃபார்ம்ல ரிலேஷன் கொடுத்தா கோடொமைன் இப்படிதான் எடுப்போம். தீஸ் ஆர் த எக்ஸ் வேல்யூஸ் ரிட்டன் த செட் ஃபார்ம் இன் த ஸ்மாலஸ்ட். இப்போ ரேஞ்ச் இஸ் த செட் ஆஃப் ஆல் ஒய் வேல்யூஸ் இன் த ரிலேஷன். பாருங்க, இது ரேஞ்ச். சரியா? These are the y values written in the set form in a set form smallest to largest. அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அரேஞ்ச் பண்ணாம எழுதினாலும் அது ரேஞ்ச் தான். சரியா? ரைட். அடுத்து பார்க்கலாம். Hence, a relation is a set of ordered pairs. அதுதான் நம்ம கன்க்ளூஷன். Relation is a set of ordered pairs. இப்போ A, B ன்னு சொல்லி நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். செட்ஸ். Let us consider the relation. Relation என்ன எடுக்க போறோம்? R equal to set containing the ordered pairs A1, B3, C3. Be defined from A to B. சரியா? Let's represent R diagrammatically. Diagramல நம்ம represent பண்ணாது எப்படி இருக்கும்னு பாருங்க. A போட்டோம். இது பேரு arrow diagram. B போட்டிருக்கோம். பாருங்க. A. அப்போ அது எந்த ரிலேஷன் அப்படிங்கறத A to B arrow mark போட்டு R அப்படின்னு அந்த ரிலேஷன் எழுதணும். Then A goes to 1, B goes to 3, C goes to 3. This is how we define the relation and we actually represent by diagram. சரியா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் செட் என்ன சொல்றோம்? டொமைன் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் செட்டை கோடொமைன் சொல்றோம். Then இந்த இமேஜஸ் மட்டும் எடுத்து we call them images and the images இது வந்து pre images இல்லையா? Okay, now range is equal to set of all images, that is set containing 1 and 3. Now range is the subset of the codomain. சரிதானா? இதெல்லாம் படிச்சிட்டோமா நம்ம? ரைட். அதை இன்னொரு டயக்ராமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஏங்கிற செட் இப்படி இருக்கணும் அப்படின்னா பி இப்படி இருக்கு. அப்ப இது வந்து டொமைன், அது கோடொமைன். இங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா இட் இஸ் மேப்ட் ஆன் டு பி இல்லையா? அதாவது f of a is equal to b. f என்னது இதுல? ரிலேஷன். இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். f of a அதாவது இமேஜ் ஆஃப் a அண்டர் த ஃபங்க்ஷன் f is equal to b அப்படின்னு சொல்றோம். இந்த ஷேட் பண்ணிருக்க ரீஜன் மட்டும் ரேஞ்ச். அப்ப அதுல இமேஜ்ல வராத எலிமெண்ட்ஸ் இங்க இருக்குன்னு அர்த்தம். சோ fully it is called the codomain. சரியா? again range is a subset of the codomain. இல்லையா? next, let A and B be two non-empty sets. அடுத்து என்ன சொல்றோம்? function from A to B is a relation f which is a subset of A cross B such that the following hold. அப்ப கண்டிஷன் கொடுக்கிறோம். ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு, அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தா டொமைன் ஆஃப் எஃப் இஸ் ஏ. டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கணும்? ஏ ஃபுல்லா கவர் ஆயிருக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நான் சொன்னேன் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? டொமைன் வந்து ஏ. அண்ட் ஃபார் ஈச் எக்ஸ் இன் ஏ தேர் இஸ் ஒன்லி ஒன் ஒய். அதை நல்லா அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோங்க. தேர் இஸ் ஒன்லி ஒன் ஒய் belonging to B such that f of x equal to y. ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்க முடியும் இல்லையா? in other words we can say that every element of A has a unique image in B. அதுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? எக்ஸாம்பிள். A B ன்னு ரெண்டு செட் எடுத்துட்டோம். set A is the domain, set B is the codomain அப்படின்னு எடுத்துட்டு see how we define the relation f. f ன்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்றோம். 1 is taken to 4, 4 is taken to 8, 2 is taken to 2, 5 is taken to 6, 3 is taken to 10.
இது ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்த்தா எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். என்ன கண்டிஷன்? ஆல் த எக்ஸ் ஷுட் ஹேவ் அ இமேஜ். இங்க உள்ள எக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்கணும். யூஸ் பண்ணிருக்கோமா? பண்ணிட்டோம். அப்ப எல்லாத்தோட இமேஜ் வந்து யூனிக்கா இருக்கணும். ஒரு எக்ஸுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கு. hence it is a function. இல்லையா? என்ன கேக்குறாங்க? wow, what did they say? என்ன சொல்றாங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா பாருங்க, must use all the x. இங்க உள்ள எல்லா எக்ஸையும் யூஸ் பண்ணிருக்கணும் ரிலேஷன்ல. அந்த then the x value can only be assigned to one y. ஒரு x வேல்யூ எடுத்தோம்னா அதுக்கு ஒரு y வேல்யூல தான் அசைன் பண்ண முடியும். இதுதான் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன்ஸ். அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம must use all the x satisfy ஆயிடுச்சா? so we can put a tick mark. all the x are assigned. so அந்த கண்டிஷனுக்கு ஒரு டிக் போட்டுக்குவோம். அடுத்த கண்டிஷன் என்ன? x value can be assigned to one x value can be assigned to only one y. no x has more than one y assigned. இல்லையா? 1க்கு 1, 2க்கு 1, 3க்கு 1, 4க்கு 1, 5க்கு 1 அவ்வளவுதான். so second condition also is satisfied. therefore it is a function. this is a function because it meets our conditions. சரிதானா? this is how we check. for tomorrow we will see some of the relations which are not functions also. அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் தாரேன். then we will pass on to the exercise. okay students, now the time is up. we'll meet tomorrow once again, not on tomorrow, actually Monday we'll meet once again with the actually recalling all the definitions again, and we'll also see some more examples which are not functions also. so bye children.